Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகி இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. 41 பேர் பலியான சம்பவத்தில் செந்தில் பாலாஜியிடம் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்காக அவர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விசாரணைக்காக தற்போது ஆஜராகியிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். 41 பேர் பலியான சம்பவத்தில் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம். கரூர் மாவட்டம் வேடிச்சாமிபுரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக ஒரு நபர் விசாரணை ஆணையம், சிறப்பு விசாரணை குழு என பல்வேறு குழுக்களை அமைத்து தமிழக அரசு மேற்கொண்டு வந்த விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக நேரடியாக கரூருக்கே வந்து அந்த சம்பவம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரம், அந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள், அந்த சம்பவத்தால் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் என பல்வேறு தரப்பினர்களுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய பார்வையும் கேட்டறிந்திருக்கிறார்கள். அவரிடம் பல்வேறு கட்ட விசாரணைகளையும் நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதோடு கரூர் மாவட்ட ஆட்சியர், கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அப்போது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் உள்ளிட்ட பலரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாக தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட பல்வேறு தரப்பிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி முடித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகவே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக 3வது முறையாக தாவேகா தலைவர் விஜய் கடந்த 15ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில் ஆஜராகியிருந்தார். அவரிடம் 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே 2 முறை ஆஜராகி தன்னுடைய தரப்பு விளக்கங்களை விஜய் அளித்த நிலையில் 3வது முறையாகவும் அவருக்கு சம்மன் அனுப்பி அவரிடம் பல்வேறு கட்ட தகவல்களை சிபிஐ அதிகாரிகள் நேரடியாக சேகரித்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் உட்பட அக்கட்சியை சார்ந்த மூத்த நிர்வாகிகள் ஆஜராகும் போதெல்லாம் இந்த சம்பவத்திற்கு மிக முக்கிய காரணம் திமுக தான் எனவும், செந்தில் பாலாஜி தான் திட்டமிட்டு இந்த சம்பவத்தை அரங்கேற்றியதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு அன்றைய தினம் நடைபெற்ற அந்த கூட்ட நெரிசல், அங்கு நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாக தனது தரப்பு ஆதாரங்களையும் சிபிஐ வசம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே இன்றைய தினம் ஆஜராவதற்கு கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். ஏற்கனவே ஒரு முறை சம்மன் அனுப்பி அதை பெற மறுத்ததாக புகார் எழுந்த நிலையில் செந்தில் பாலாஜியே 17ஆம் தேதி ஆஜராக இருப்பதாக தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது டெல்லியில் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக சிபிஐ அதிகாரிகள் முன்பாக ஆஜராவதற்கு செந்தில் பாலாஜி வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்திருக்கிறோம். செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையில் இந்த கரூர் சம்பவத்தோடு அவரை தொடர்பு படுத்தி பல்வேறு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக அந்த சம்பவம் நடைபெற்ற 15 நிமிடங்களுக்குள்ளாக செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு வந்தது எப்படி, ஒரே நேரத்தில் 40க்கும் மேற்பட்ட உடற்புறாய்வு சிகிச்சைகள் நடைபெற்றது எப்படி, திமுகவினுடைய கொடி பொருந்திய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வுக்குள்ளாக வந்தது எப்படி உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை தமிழக வெற்றி கழகத்தினர் எழுப்பியிருக்கிறார்கள். அது தொடர்பான ஆதாரங்களையும் சிபிஐ வசம் வழங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த அந்த தாவேகாவினர் வழங்கியிருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களின் அடிப்படையிலேயே செந்தில் பாலாஜியை விசாரிக்க முடிவு செய்த சிபிஐ தற்போது நேரடியாக சம்மன் அனுப்பி அழைத்து விசாரணையை தொடங்கி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் துயர சம்பவத்தில்
தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை கூறுவதோடு தங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு என்ன மாதிரியான பதிலை அளிக்கிறீர்கள் என்ற கேள்வியும் கேட்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் விஜய் ஆஜராகி தன்னுடைய தரப்பு விளக்கங்களை 7 மணி நேரத்திற்கும் மேலாக நடத்தப்பட்ட விசாரணையின் மூலமாக வழங்கியிருக்கிறார். விஜய் வழங்கி இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையிலும் செந்தில் பாலாஜியிடம் சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்புவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவினரை பொறுத்தவரையில் இந்த சம்பவம் என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி என்ற ஒரு குற்றச்சாட்டை பிரதானமாக வைத்திருக்கிறார்கள். அதுக்கு முதல் காரணமாக செந்தில் பாலாஜி மீதே குற்றத்தை சாட்டியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது செந்தில் பாலாஜி விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறார்கள், அதுக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய பதில்கள் என்ன என்பது அடுத்தடுத்த செய்திகள் மூலமாக தெரிய வரும். விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.